ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் KCBT. ஸோ கிளாம்பாக்கம் தாங்க இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பஸ் ஜேர்னி பண்ணுறதுக்காக நம்ம இன்றைக்கி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஆம்னி பஸ் ஆர் SCTC TNSTC விளாக் கிடையாதுங்க. ஸோ அதுக்கு பதிலாக இன்றைக்கி ஒரு சூப்பரான MTC பஸ் விளாக் பண்ணுறதுக்காக நம்ம இன்றைக்கி கிளாம்பாக்கம் வந்திருக்கோம். ஸோ எதனால நான் இன்றைக்கி MTC பஸ் சூஸ் பண்ணினா பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் எல்லாம் நியூஸை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. நேற்று அதாவது February 28 பார்த்தீங்கன்னா MTCக்குன்னு டெடிகேட்டாக புது பஸ் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. BS6 மாடலில் புது பஸ் நேற்று ஒரு 50 பஸ் கிட்ட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தாங்க ஃப்ளாக் ஹாஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. ஸோ நேற்று என்னால் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் சர்வீஸ் ட்ராவல் பண்ண முடியல சில பல காரணங்களுக்காக. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி Day 2 ஆன February 29 நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறதுக்காக தான் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம். சரி வாங்க பஸ்ஸு உள்ளே என்னென்ன பஸ் இருக்குது பார்த்துட்டு, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஸ்பெசிஃபிக் ரூட் மைண்டில் வைக்கலங்க. ஸோ எந்த ரூட் கிடையாதோ நம்ம அந்த பஸ்ஸில் இன்றைக்கி ட்ராவல் பண்ணலாம் தான் வந்திருக்கோம். ஸோ வாங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் எந்த பஸ் காலியாக இருக்குது, ஸோ எந்த பஸ் அவைலபிளாக இருக்குது பார்த்து நம்ம அதில் vlog பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு பஸ் டிபார்ச்சர் போய் 21G பாரிஸ் வரைக்கும் போகிற பஸ்ஸுங்க இது. ஸோ இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 104A. இந்த பஸ்ஸு கிளாம்பாக்கத்துலேருந்து ஆவடி வரைக்கும் போகிற பஸ்ஸுங்க. ஸோ இதுவும் அந்த MTC புது பஸ் தாங்க. ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க MTC பஸ் எல்லாம். ஸோ நான் எதற்காக இன்றைக்கி கிளாம்பாக்கம் வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இந்த பஸ் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு 50 பஸ் தாங்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த 50 பஸ்ஸில் ஒரு குறிப்பிட்ட பாட்டா பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாம்பாக்கத்து வரைக்கும் ஆரிஜினேட் பண்ணுற மாதிரி பஸ் தாங்க ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு தாங்க நான் இன்றைக்கி கிளாம்பாக்கம் வந்திருக்கேன். ஸோ கிளாம்பாக்கம் வந்துட்டால் அங்கேருந்து நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ அது எந்த பஸ் நம்மளுக்கு கிடைக்குதோ அந்த பஸ்ஸில் vlog பண்ணலாம் தான் கிளாம்பாக்கம் வந்திருக்கேன். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் 2 பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க. 21G அண்ட் 104A இந்த 2 பஸ்ஸு ப்ளூ பஸ்ஸாக தாங்க ரன் ஆகும். ஆமாங்க, இந்த புது பஸ்ஸு பார்த்தீங்கன்னா எல்லாமே லைட் ப்ளூ கலரில் தாங்க உங்களுக்கு பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க. ஸோ BS6 மாடல் பஸ் எல்லாமே லைட் ப்ளூ கலரில் இருக்குங்க. ஸோ பழைய மாடல் BS4 BS3 பஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். ஸோ இதுதாங்க இந்த பஸ்ஸோட ஃபஸ்ட்டு ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்லலாம். ஸோ இந்த கிளாம்பாக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம MTC பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருப்போம். ஸோ எத்தனை வாட்டி MTC ட்ராவல் பண்ணியிருந்தாலும் இன்றைக்கி நான் எதுக்கு சூஸ் பண்ணியிருக்க ஒரே ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த புது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க. நம்ம பின்னாடி ஒன்று நிற்கிது பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ தாங்க இந்த பஸ்ஸு வந்தது ஆவடியிலேருந்து கிளாம்பாக்கத்தை நோக்கி. ஸோ எந்த பஸ் நம்ம கிடைக்குதோ அந்த பஸ்ஸில் vlog பண்ணலாம். அண்ட் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட மெயின் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸு மட்டும் தாங்க. ஸோ ரூட் நம்ம எவ்வளோதான் ட்ராவல் பண்ணியிருந்தாலும், ஸோ ரூட்டு ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த பஸ் தாங்க மெயின் கண்டென்ட். ஸோ இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி கிளாம்பாக்கம் வந்திருக்கோம். ஸோ ஒரு பஸ்ஸாக வந்துட்டு இருக்குது. என்னென்ன பஸ் வந்து பார்த்துட்டு நம்ம vlog-ஐ கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த பஸ்ஸில் தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ எதுக்காக நான் இந்த ரூட்டை சூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸோட டெக்கரேஷனுக்காக தாங்க. ஸோ இந்த பஸ்ஸு நேற்று தான் லான்ச் பண்ண பார்த்தீங்கன்னா இன்னும் டெக்கரேஷன் அவுக்காமல் தான் இருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம இன்றைக்கி இந்த பஸ்ஸில் கிளாம்பாக்கத்துலேருந்து பாரிஸ் வரைக்கும் போக போகிறோம் 18AXல. உள்ளே ஏறும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே சப்போர்ட்டுக்கு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இங்கேயும் ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள இன்டீரியர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக கிளாசிக்கான லுக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சீட் கவர் கூட இன்னும் கிளிக்காமல். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹேண்டில்ஸ் தாங்க இருக்குது. ஸோ சப்போர்ட்டுக்காக ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட் கிராசிங் பார்த்தீங்கன்னா 2x2 கிராசிங்காக உங்களுக்கு சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் இங்கே சீட்டுக்கு நடுவில் லெக் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாகவே இருக்குங்க. ரெட் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா பழைய பஸ்ஸில் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதில் நல்லா ஃப்ரீயாகவே நம்ம கால் வைக்கிற அளவுக்கு தாங்க இருக்குது. பட் சீட் பின்னாடி எந்த விதமான ஒன்றுமே அமல்டிஸ் இல்லைங்க. ஸோ சிம்பிளாக தாங்க இருக்கும். ஆனால் லெக் ஸ்பேஸ் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க இந்த பஸ்ஸில். ஸோ இந்த பஸ்ஸில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸுங்க. ஸோ டிரைவர் கேபின் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே சார்ஜ் போடுறதுக்கு 2 சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற பஸ்ஸில் இதெல்லாம் இருக்காது, பட் இந்த புது பஸ்ஸில் இருக்குங்க. ஸோ அதே மாதிரி டிரைவர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு ஒரு ஃபேன் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எய்ட் கிட் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா பஸ்ஸுக்கு மேலே எல்லாத்துலேயும் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நைட் லைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக எலக்ட்ரிக் போர்டுனால பார்த்தீங்கன்னா அங்கே எலக்ட்ரிக் கண்ட்ரோல் ரிமோட் அங்கே இருக்குங்க. BS6 மாடல் பஸ்னால் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் கீழே வருவாங்க. ஸோ இங்கே தாங்க எக்ஸாஸ்ட் வரும். ஸோ இங்கேருந்து தான் வந்து அந்த காற்றெல்லாம் வெளியில் போகும். ஸோ BS6 மாடல்னாலே இந்த மாதிரி ஒரு ஈஸியாக கண்டுபிடிக்கலாங்க. இந்த மாதிரி இருக்கும்.
அண்ட் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே டீப் கிளீனர் ப்ளூ டேங்க்னு இருக்கும். ஸோ ஆயில் இங்கே தாங்க ஊற்றுவாங்க பஸ்ஸுக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே லைக் பேட்ரி வைக்கிற ஓப்பனரு அண்ட் இங்கே பெட்ரோல் டேங்க் இங்கே இருக்குங்க. ஸோ அதே மாதிரி டிரைவர் லெஃப்ட் சைட் பார்க்கறதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பனாக ஒரு ஷட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓப்பன் பண்ணி வச்சு டிரைவர் பக்கத்தில் பஸ்ஸு ஒட்டி யாராச்சும் ஆளுங்க நிற்கிறாங்களா, ஸோ பேசஞ்சர் யாராச்சும் நிற்கிறாங்களா, ஸோ அது பார்க்கறதுக்கு ஒரு ஈஸியான வழி இங்கே வச்சுருக்காங்க. சரி வாங்க இந்த புது பிராண்ட் நியூ BS6 மாடல் MTC பஸ் நம்ம ட்ராவல் ஜர்னி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிளாம்பாக்கத்துக்கு 12:45 டிபார்ச்சர் ஆகுதுங்க. ஸோ வாங்க இப்போ இந்த பஸ் எந்த ஸ்டாப்பில் நிற்கிது தான் பார்க்கலாங்க. அண்ட் அப்படியே டிக்கெட் ஃபர் பார்த்துட்டு இந்த ரூட் எப்படின்னு பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னா நம்ம 3 நாளைக்கு செய்யணும். டிராஃபிக்கில் ஓட்டிட்டு 3 நாள் டிராஃபிக் ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் அவங்களே பண்ணலாம் முன்னாடி இது. ஆமாம், இதெல்லாம் அவங்க 3 நாளாலே ரெடி பண்ணுறது. நேற்று ஆப்ரேட். ஆமாம், இது ஒரு பில் எடுக்குது. உண்மைதான். இருந்தாலும் ஏங்க டெக்கரேஷன் அவருக்கு முன்னாடி நின்று 10 வண்டி டெக்கரேஷன் கோயிலுக்கு ஒரு மரியாதை போனால் அப்படிதான் செய்வோம். நம்ம படிக்க மாட்டேன். அதுதான் முன்னாடி பார்க்கறதுக்கு கிளியராக இருந்ததே நல்லா இருக்கும். என்ன பண்ணுறது? பிரச்சனை ஃப்ரீஸாக தான் வந்தால் வண்டி எடுத்து போகலாம். க்ளீன் பண்ணலாம். அப்படி இல்லையா? டோரு ஃப்ரண்ட் டோரு க்ளோஸ் பண்ணுறேன். மறுபடியும் அதுவும் பண்ணுறேன். அதான் பார்த்தேன் நான். அந்த வண்டியில் அதே மாதிரி தான். அந்த வண்டியில் 12:40 சரி அதான் சரியாக நான் சொல்லிடுறேன். இதாவது பரவாயில்ல, ஓப்பன் அந்த சத்தம் கேட்குது. சுத்தமாக கேட்குது. கிண்டியில் கீழே ஓரம் கட்டிட்டேன். அதில் முன்னாடி ஒருத்தர் அப்போ ஆமாம். அதான் அது பேட்டரி பஸ்ஸாக சொல்லியிருந்தாங்க. அது சிடிடி போன போடுறேன். சிடிடி இப்போ அந்த சென்டரில் வாங்கய்யா வாங்கய்யா போயிட்டு போல. ஆமாம் சார். நம்பர் வாங்கிட்டு DMS.
நிற்கிறேன். ஏசி பாஞ்சு ஸ்டீலில் வரும் பேப்பர் மாதிரி. ஆமாம், அதெல்லாம் ஒட்டினாங்க அந்த சவுண்டு. அதான் பேசிக்ஸ் சவுண்டு கேட்காது, இல்லை கொஞ்சம் லைட்டாக கேட்குது. இது கேட்குது, அதான் கேட்டேன். ஃபைனலி நம்ம பாரிஸ் வந்து ரீச் ஆகிட்டோங்க, அதாவது பிராட்வேக்கு. ஸோ நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிளம்பாகத்து 12:45 எடுத்துகிட்டு பாரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:55 ரீச் ஆச்சுங்க. ஸோ மொத்தம் டைமிங் பார்த்தீங்கன்னா 1 hour 30 minutes நம்ம கிளம்பாக்கத்துலேருந்து பாரிஸ் வந்துடலாங்க. ஒரு சூப்பரான பஸ்ஸில் நம்ம இன்றைக்கி ட்ராவல் ஜர்னி பண்ணி காட்டிருப்போம்னு நினைக்கிறேங்க. ஃபஸ்ட் சர்வீஸாக நம்ம பண்ணி காட்டிருப்போம். ஸோ அதாவது டே 2ல் ஃபஸ்ட் சர்வீஸ். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த தமிழில் கூட சொல்லுவாங்க, இது வரைக்கும் யாரும் தமிழில் போட்டு பார்க்குறாங்க விலாகாக போட்டு. ஸோ வெறும் அவுட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்டீரியர்ஸ் மட்டும் தான் காமிச்சு நான் பார்த்துருக்கேன். ஸோ மேபி நம்ம வந்து ஃபஸ்ட்டாக இருந்தால் இருக்கலாம். ஒரு சூப்பரான பஸ்ஸில் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணி காமிச்சிருப்போம். ஃபுல்லாக சிட்டி ரூட்லேயே நம்ம எல்லாமே காமிச்சிருப்போம்னு நினைக்கிறாங்க. வெறும் நான் மெயினான ஸ்டாப்பிங் மட்டும் தான் காமிச்சிருப்பேன். ஸோ இந்த ரூட்லேயே இருக்கிற ஒன் ஆஃப் தி மெயின் ஸ்டேஷன்ஸ் மட்டும் தான் நான் காமிச்சிருப்பேன். ஒரு சூப்பரான பஸ்ஸில் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணி காட்டிருப்போம். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த சூப்பர் ட்ராவல் விலாகில் மீட் பண்ணுறேன். டாடா.